நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் போனால் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுக்காக போகிறோம், சம்பாதிக்கிறதுக்கு தான் போகிறோம். ஸோ அதில் நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நம்ம என்ன வேலைக்கு போகிறோம், அதில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் நீங்கள் எவ்வளோ பணம் கட்டலான்றது தெரியும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? சிங்கப்பூரில் நம்ம இப்போ ஒரு பாஸில் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் MOM ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாஸுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தே ஆகணும், அதாவது மினிமம் சேலரி இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. எஸ் பாஸ், இ பாஸ், NDS பர்மிட், ஒர்க் பர்மிட், CPR பர்மிட், எல்லா பர்மிட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் இருக்குது. மினிமம் $18 சேலரி தரணும். இப்போ ஒர்க் பர்மிட் அப்படின்னா மினிமமே $18 பேசிக் சேலரி நீங்கள் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா பாஸுமே ரூல்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா ரூல்ஸையுமே கம்பெனிகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறையா ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தோம். எஸ் பாஸுக்கு எவ்வளோ சேலரி தரணும். இந்த செப்டம்பரில் கூட ரூல்ஸ் மாற்றிருந்தாங்க. இ பாஸுக்கு எஸ் பாஸுக்கு சம்பளம் அதிகப்படுத்தியிருந்தாங்க. அதை எத்தனை கம்பெனி ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்டால், அந்த கமெண்ட்லேயே அத்தனை பேர் சொல்லியிருந்தாங்க, எங்கள் கம்பெனிலலாம் சரியாக கொடுக்கறது கிடையாது, கரெக்டாக தர்றது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படின்னா ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இவ்வளோ தான் உங்களால் வீட்டுக்கு அனுப்ப முடியும், இவ்வளோ தான் சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவரேஜாக நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? எக்ஸாக்ட் சேலரி கிடையாது, ஆவரேஜ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை நம்பி போகலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை கால்குலேஷன் பண்ணுனீங்க அப்படின்னா ஆவரேஜாக இவ்வளோ தான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் தனித்தனியாக பாஸ் பை பாஸாக பார்த்துடலாம். நம்ம இப்போ நம்ம சிங்கப்பூர் போகிறோன்னு வச்சுங்களேன், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் சிங்கப்பூர் போகணுன்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். ஸோ நீங்கள் சிங்கப்பூர் போகணுன்னு பிளான் பண்ணிட்டீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை வாய்ப்பு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிளான் கிடச்சிரும். முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஜென்ட் சம்பளம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மாதம் உங்களுக்கு ஒரு $1200 பேசிக் சம்பளம், அப்படி இல்லைன்னா டெய்லி பேசிக்கில் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு $18 இல்லை $20 $22 இந்த மாதிரி டெய்லி பேசிக்கில் சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மந்த்லி பேசிக்கில் சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் சரி, ஒரு நோட்டு பேனாவை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பத்திரமா உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் சேலரி எவ்வளோ டெய்லி பேசிக் எழுதுங்க. மினிமம் 2 ஹவர் ஓவர் டைம் சொல்கிறாங்களா, 1 ஹவர் ஓவர் டைம் சொல்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. மினிமமாக நீங்கள் ஒரு 1 ஹவர் இல்லைனா 2 ஹவர் ஓவர் டைம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த சம்பளத்தை மொத்தமாக கால்குலேட் பண்ணுங்கள். ஓவர் டைமுக்கு 1.5 வரும். ஓகேங்களா? ஸோ ஓவர் டைமுக்கு எவ்வளோ சம்பளம் எல்லாத்தையுமே ஒரு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் நிற்கும். ஓகேங்களா? ஸோ உங்கள் சேலரி இது இப்படி இல்லை, எனக்கு மந்த்லி பேசிக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ 1000 ப்ளஸ் சேலரி அப்படின்னா அந்த 1000 ப்ளஸ் ஒரு உதாரணத்துக்கு $1200 சம்பளம்னா அந்த 1200 எழுதிக்கங்க. 1200னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, 1200 இந்திய ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணால் சரி இவ்வளோ சம்பளம், ஓகே தான், நல்ல கம்பெனி, நம்ம பணம் கட்டி போயிடுவோம் அப்படின்ட்டு அதிகமான தொகையை பணமாக கட்டி போயிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க செலவுகளை எல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணுறதே கிடையாது. அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏஜென்ட்கிட்ட பேசையில் சேலரி எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. எவ்வளோ வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்றத நீங்கள் ஏஜென்ட்கிட்ட கேட்கணும். திருப்பவும் இந்த கொஸ்டினை சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட. எவ்வளோ வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி கேளுங்க. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு சில பேருக்கு ரூம் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு சில பாஸில் ரூமு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஒரு சில பாருக்கு ரூமுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பாஸ் நீங்களே ரூம் தேடிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது, நம்மளோட மேற்படி செலவெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் லெஸ் பண்ணணும். சாப்பாடு நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதா இல்லை கேண்டீனில் ஆர்டர் பண்ணுறீங்களா, எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் போடணும். சாப்பாட்டுக்காக ஒரு $200, இதர செலவுகள் ஒரு $100, இப்போ $300, இப்போ 1200 உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பர் மந்த்துக்கு. அதில் அந்த $300 போக மீதி 900 தான் சிங்கப்பூர் டாலர் தான் நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியும். அப்போ 900னா எவ்வளோ ரூபாய், இந்திய ரூபாய் மதிப்பில் எவ்வளோ வருது? ஓகே, இதுக்கு எவ்வளோ இப்போ 900 தான் உங்களால் சேவ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ அவங்க கேட்குறது ஒரு $5000 $6000 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிங்கப்பூர் டாலருக்கு. அப்போ நீங்கள் $900 தான் நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும். அப்போ $6000னா அதை நீங்கள் முடிக்கிறதுக்கு எத்தனை மாதம் ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 மாதம் ஆகிடும்.
ஓகே. அப்போ வந்து 8 மாசம் அப்படின்னா 2 வருஷமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது பெரிய ப்ராஃபிட். 1 வருஷமா இருந்துச்சு அப்படின்னா அங்கிட்டு ஒரு 3 மாசம் நீங்க வேலை பார்க்கறது தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்ற மாரி வரும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகே. இத எதுக்காக நான் சொல்ல வந்தேன்? என்னடா சம்பளம் வந்து இவன் சொல்ல வந்துட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து ஆவரேஜா இப்ப சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பாஸ்ல இருக்கவங்க இதுக்குள்ள தான் பணம் அனுப்புறாங்க. அப்படின்ற மாரி டீட்டெயில்ஸ நான் சொல்லப் போறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பாஸ்ல போனீங்கன்னா, ஸோ மினிமம் இந்த சேலரிய நீங்க வீட்டுக்கு அனுப்பலாம். அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி ரைட் இந்த பாஸா? ஓகே. இந்த அளவுக்கு அனுப்பலாமா? அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா பாஸையுமே கவர் பண்ண பார்க்குறேன். ஒரு சில பாஸ் ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கேளுங்க. நான் சொல்றேன். அதே மாதிரி சிங்கப்பூர்ல வந்துட்டு இது மாரி உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படுது, அதாவது இத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ எனக்கு வீடியோவா போடுங்க அப்படின்ற மாரி கமெண்ட்ல கேளுங்க. அது ஓரளவுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் பொதுவா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வீடியோ போடுறது மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால என்ன மாரியான வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ வந்துட்டு ஆனா இந்த மாரி வீடியோ போடுங்க. நீங்க கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். இத பத்தி நீங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அதே மாரி யாராவது சிங்கப்பூர்ல இருந்து இந்த வீடியோவ பார்க்குறீங்கன்னா, நீங்க என்ன பாஸ்ல இருக்கீங்க? எவ்வளோ சேலரி வாங்குறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க அப்படின்னா, மத்தவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கீழ இருந்து போலாம். ஷிப்யார்ட் பெர்மிட், மெரின் பெர்மிட். ஷிப்யார்ட் பெர்மிட், மெரின் பெர்மிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் நீங்க வந்துட்டு 20,000 15 to 20,000 தான் பணம் ஷிப்யார்ட் மெரின் பெர்மிட்ல வந்து மினிமம் நான் சொல்றது. மேக்ஸிமம் நீங்க ஓவர் டைம்லாம் நல்லா போகுது அப்படின்னா அனுப்பிறலாம். ஆனா மினிமமா வந்துட்டு ஒரு 20,000 15 to 20,000 மினிமம் அவங்களுக்கு ஓவர் டைமே இல்லைனாலும் அந்த அமௌண்ட் அனுப்பிறலாம். இதுல வந்து சண்டே நெறைய வேலை இருக்கு, ஓவர் டைம் நெறையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 35,000 40,000 கூட அனுப்பலாம். நான் சொல்றது மினிமம் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்தியால வேலை பார்க்குறீங்க. இங்கேயே நீங்க 20,000 20,000 25,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க தயவுசெய்து சிங்கப்பூருக்கு இந்த பாஸ்ல போக வேண்டாம். ஓகேங்களா? இதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த பாஸ்ல இருந்தாலுமே வந்து உங்கள நீங்க அங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்க இப்ப வந்து நான் அரபு கண்ட்ரில வேலை செய்ற ஒருத்தர்ட்ட நான் பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அங்கேயே தான் வேலை பார்க்குறாரு. ஆனா அதே சம்பளத்துல தான் வேலை பார்க்குறாரு. எந்த முன்னேற்றமும் கிடையாது. ஆனா சிங்கப்பூர்ல அப்படி கிடையாது. உங்கள்ட்ட டேலண்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஏதாவது கோர்ஸ் முடிச்சு அடுத்தடுத்த லெவல் போலாம உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு கம்பெனில அப்படியே நீங்க இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். உதாரணத்துக்கு நீங்க ஸ்டார்டிங்ல வந்துட்டு 15,000 20,000 அனுப்புற மாரி இருந்தாலும் கூட இன் ஃபியூச்சர்ல வந்துட்டு உங்களோட சம்பளம் நீங்க கோர்ஸ் ஏதாவது முடிப்பீங்க. அப்படி இல்லைன்னா கம்பெனியே பணம் கட்டி உங்களுக்கு கோர்ஸ் அனுப்புவாங்க. உங்கள நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க சம்பளம் அதிகமாயிட்டே போகும். இதே ஷிப்யார்ட் மெரின் பெர்மிட்ல எஸ் பாஸ், இ பாஸ்ல எடுக்கிறவங்க சேலரியை விட அதிகமா எடுக்கிற ஆளுங்களும் இருக்க தான் செய்றாங்க. அத வந்து கண்டிப்பா மறுக்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த சம்பளம் ஸ்டார்ட்டிங்ல வந்து இத விட நான் அதிகமா தான் இங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த பாஸ்ல போகாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது பிசிஎம் பெர்மிட். பிசிஎம் பெர்மிட்ட பொறுத்தவரைக்கும் 30,000 இருந்து 40,000 வரைக்கும் அனுப்பலாம். ஓகேங்களா? அதுக்கு மேல அனுப்புறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா மினிமம் வந்து 30,000 கிட்ட வீட்டுக்கு அனுப்பிற முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஇபி பாஸ். டிஇபி பாஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகமாவே அனுப்ப முடியும். ஆனா அதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, லாங் டேர்ம் பாஸ் கிடையாது. ஷார்ட் டைம் பாஸ் தான். டிபி பாஸை பொறுத்த வரைக்கும் மினிமமே வந்துட்டு நீங்கள் 50,000 இருந்து 70,000 50 to 70,000 வந்து மினிமமே அனுப்ப முடியும். மேக்ஸிமம் வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் கூட அனுப்பலாம். ஓகேங்களா? ஆனால் அந்த டிபி பாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு 3 மாதம் தான் விசா. ஓகேங்களா? ஸோ டிபி பாஸில் இவ்வளோ அனுப்பலாம். அதில் என்ன ப்ராப்ளம்னா மினிமமே 3 மாதம் தான். இதில் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ மினிமமே வந்துட்டு இப்போ வீட்டுக்கு அனுப்புறதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 50,000 இருந்து 70,000 அப்படின்னா நீங்கள் 3 மாதம் தான் இருப்பீங்க அப்படின்னா 1,50,000 லட்சம் உங்கள்ட்ட பணம் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க மாசம் 50,000 தான் வீட்டுக்கு அனுப்ப முடியும். அதாவது உங்க செலவெல்லாம் போக 50,000னா 1,50,000 லட்சம் 3 மாசத்துக்கு சரியா போச்சு. ஸோ நீங்க கட்டின பணத்த திருப்பி எடுத்துட்டு வர போறீங்க. இதுக்கு எதுக்காக வந்து நீங்க சிங்கப்பூர் போணும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ அமௌண்ட் கம்மியா இருக்கணும். கட்டுற அமௌண்ட் கம்மியா இருந்து அட்லீஸ்ட் ஒரு 50,000மாவது நமக்கு ப்ராஃபிட் வரும். ஒரு 1 லட்சமாவது ப்ராஃபிட் வரும் அப்படின்னா ஓகே. இன்னும் அந்த டிபி பாஸுக்கு ஒரு சில பேர்லாம் வந்துட்டு சிங்கப்பூர்ல இங்க இந்தியால இருக்கிறவங்க ஒரு நல்ல ஜாப்ல இருந்துக்கிட்டு அத ரிசைன் பண்ணிட்டு டிஇபி பாஸுக்கு போவாங்க. ஸோ அத நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்கேயே நீங்க வந்து நிரந்தர வருமானம் இங்க இருக்கு அப்படின்ற பட்சத்துல அங்க வந்து அந்த 3 மாசம் மட்டும் தான். ஒரு சில பேர் வந்து அங்கேயே உங்களுக்கு பர்மிட் மாத்தி தரேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நடந்தா தான் போச்சு. நடக்கல அப்படின்னா நீங்க திருப்பி ட்ரை பண்ற மாரி இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஜாப்ல சிங்கப்பூர் இங்க இந்தியால இருக்கவங்க இந்த மாரி டிஇபி பாஸுக்கு போக வேண்டாம். இல்ல நமக்கு பெரிய லெவல்ல அந்த மாரிலாம் ஒரு ஜாப் இல்ல அப்படின்ற பட்சத்துல ஓகே. இல்ல நீங்க இங்க ஜாப் குவைட் பண்ண தான் ரெடியா இருக்கேன். என்னோட இது எய்ம் ஃபுல்லா ஃபாரின் தான் அப்படிங்கிற மாரி இருக்கிறவங்களும் போய் நீங்க அங்க சின்சியரா இன்டர்வியூ ஏதாவது அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடைக்கலனாலும் இங்க வந்துட்டு 1 மாசம் 2 மாசம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஆனா
அமௌண்ட் கம்மியான அமௌண்ட் டிபி பாஸில் கட்டி போகிறவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, சிபிஆர் சொல்லியாச்சு, பிசிஎம் பர்மிட் சொல்லியாச்சு, டிபி சொல்லியாச்சு. அடுத்தது வந்துட்டு ஒர்க் பர்மிட். ஒர்க் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹை லெவி பர்மிட்னு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 30,000 40,000 வரைக்கும் அனுப்பலாம். அடுத்தது டெஸ்ட் அடிக்கிறது. டெஸ்ட் அடித்து நீங்கள் சிங்கப்பூர் போகிறதுக்கு இப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா போயிட்டு தான் இருக்காங்க. டெஸ்ட் அடிக்கிறவங்க கம்மியான கோட்டா இருக்குது. ஸோ டெஸ்ட் அடிச்சுட்டு தான் இருக்காங்க, போயிட்டு தான் இருக்காங்க. டெஸ்ட் அடித்து போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மினிமமே நீங்கள் கண்டிப்பாக கம்பெனி மட்டும் நல்ல கம்பெனியாக பார்த்துக்கணும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கணும். உங்களுக்கு ஓவர் டைம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதிகமாகவே அனுப்பலாம். டெஸ்ட் அடிக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 40,000 50,000 மினிமம் தாராளமாக அனுப்பிட முடியும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு சேலரி நல்ல சேலரி ப்ளஸ் வந்து ஓவர் டைம் இருந்துச்சு அப்படின்னா 40,000 50,000 வந்து வீட்டுக்கு அனுப்பிட முடியும். இவங்களுக்கு பார்த்தீங்க இந்த எஸ்பாஸ் பிசிஎம் பர்மிட் சிபிஆர் பர்மிட்லாம் பார்த்தீங்கன்னா ரூமுக்குன்னு ஒரு அமௌண்ட் டிடெக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டெஸ்ட் அடித்து போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரூமுக்கு ₹1 கூட பிடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு சேவிங்ஸு. சாப்பாடு செலவு மட்டும்தான். உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சாப்பாடு செலவு மட்டும்தான். ஃபோனு கூட அதிகமாக செலவாகாது. $10 தான். ஒய்ஃபை நிறைய இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு சாப்பாடு செலவுன்றது வந்து மட்டும்தான் வந்து இந்த டெஸ்ட் அடித்து போகிறவங்களுக்கு இருக்கும். அதனால வந்து 40,000 50,000 வரைக்கும் அனுப்பலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்பாஸ் இபாஸு. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேலரி வந்து கம்பெனி எம்ஓஎம் ரூல்ஸ் படி சேலரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் 1,50,000 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் கூட அனுப்ப முடியும். ஆனால் அது நிறையா பேர் கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப கம்பெனியில் சொன்ன சேலரி உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கேருந்து கிளம்பலே ஏஜென்சி சொல்லிடுவாங்க, இல்லை கம்பெனி இன்டர்வியூ பண்ணாங்கன்னா சேலரி எவ்வளோன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக தனியாக ரூம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கம்பெனியில் மட்டும்தான் ரூம் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில கம்பெனியில் ரூம் அலோன்ஸ்னு கொடுப்பாங்க. அது $300 இருக்கும். ஆனால் ரூமுக்கே $400 $450 இருக்கும் ஆகும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் வந்து கம்பெனியில் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்கள் சொந்த செலவில் போய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது அப்புறம் சாப்பாடு செலவெல்லாம் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு அனுப்புகிற அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த டெஸ்ட் அடிச்சு போனவங்களோடதும் உங்களோடதும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 தான் உங்களால் அனுப்ப முடியும். ஆனால் கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்து எம்ஓஎம் ரூல்ஸ் படி கரெக்டாக சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னா 1,50,000 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் கூட உங்களால் வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஓகேங்களா? அடுத்தது இபாஸை பொறுத்த வரைக்கும் மினிமமே கண்டிப்பாக வந்துட்டு கிட்டத்தட்ட எஸ்பாஸுக்கு பண்ணுற மாதிரி தான் இதுலேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இபாஸுக்கும் இந்த மாதிரி சரியான சம்பளம், அதாவது எம்ஓஎம்ல போட்டிருக்க சம்பளத்தை நிறையா பேருக்கு கொடுக்கறது கிடையாது. அப்படி கரெக்டாக கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி தான் 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் கூட அனுப்ப முடியும். சரியாக கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் 40,000 50,000 தான் உங்களால் வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஓகேங்களா? அடுத்தது ஹவுஸ்மேட் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹவுஸ்மேட்டுங்கிறது தங்குறது ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, அங்கேயே நீங்கள் தங்கிக்கலாம். உங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆனால் ஹவுஸ்மேட் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் சம்பளம் ரொம்ப குறைவு. ஓகேங்களா? சம்பளம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ மினிமமே சம்பளம் $500 அவ்வளோதான் இருக்கும் மந்த்லி. ஓவர் டைம் அந்த மாதிரிலாம் ஹவுஸ்மேட்டில் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் சண்டே டபுள் பே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கப்போ மந்த்லி பேமெண்ட் மட்டும்தான். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா $400 to $500 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் என்னன்னா ஹவுஸ்மேட் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் ரூமு ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ அப்படின்றதுனால அவங்க அனுப்புகிற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 30,000 வரைக்கும் தாராளமாக வீட்டுக்கு அனுப்பலாம். ஓகேங்களா? என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாகவே வந்துட்டு என்டிஎஸ் பர்மிட் அப்படின்னா 2 years கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 yearsல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எஸ்பாஸுக்கும் என்டிஎஸ் பர்மிட்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் சேலரி தான். ஸோ அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டான சேலரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமமே வந்துட்டு 1 லட்சத்துக்கு மேலே அனுப்பலாம். ஆனால் அவங்க எம்ஓஎம் ரூல்ஸ் படி சேலரி கொடுக்கல அப்படின்றப்ப ஒரு 40,000 50,000 55,000 வரைக்கும் வீட்டுக்கு அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன பர்மிட்டில் நீங்கள் என்ன பர்மிட்டுக்கு போனாலும் சரி இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு என்ன பர்மிட்டுக்கு வந்து நீங்கள் போவீங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க. எழுதி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பர்மிட்டுக்கு இவ்வளோ தான் சம்பளம் எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த அமௌண்ட்டு நீங்கள் கட்டி போகணும். ஓகேங்களா? ஸோ வந்து மாதம் 40,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அது 40,000னா 40,000க்கு நீங்கள் 4 லட்சம் கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 லட்சம் நீங்கள் கட்டி அந்த காசு வந்து 10 மாதம் ஆச்சு. அப்போ 2 மாதம் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க போகிறீங்க. ஒரு 80,000 ப்ராஃபிட்டில் வர போகிறீங்க. அது நல்ல கம்பெனியாக இருந்தால் தான் வர முடியும். அப்படி இல்லை சரியான கம்பெனியாக இல்லை ஓவர் டைம் கம்மியாக தான் போகுது அப்படின்னா அதை விட கம்மியாக சம்பாதிச்சிங்க அப்படின்னா ப்ராஃபிட்டே இல்லாமல் வரணும். ஸோ இதை நல்லா கால்குலேட் பண்ணி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எம்ஓஎம் ரூல்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த கம்பெனி சம்பளம் கொடுக்குறாங்களா, இல்லை இவங்க சொல்கிற சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த இதுக்கே நீங்கள் வரதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா அமௌண்ட் கம்மியாக கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ப்ராஃபிட், இல்லைன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது. வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சி எப்படியாவது போயிடணும்னு நினைக்காதீங்க. நல்ல விதமாக போகணும்னு நினைங்க. எப்படியாவது போனீங்க அப்படின்னா பாதியில் திரும்பி வருவீங்க, லாஸ் ஆகி வருவீங்க. நல்ல விதமாக போனால் மட்டும்தான் சம்பளம் கரெக்டாக உங்களுக்கு கட்டுப்படியாகி ஏதாவது ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி போனால் மட்டும்தான் உங்களால் சமாளிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.